Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபைனலாக நமக்கு வெள்ளையங்கிரி போகிறதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. February 1 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. February 1லேருந்து மே எண்டு வரை எல்லாருமே போகலாம். அதனால் இந்த வருஷம் 2025க்குள்ள அப்டேட் வந்து February 1 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே February 1லேருந்து போக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாட்டர்டே ஓப்பன் பண்ணுறாங்க. நானும் சாட்டர்டே கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து வரதுனால அப்படியே நம்ம சாட்டர்டே போகலாம் அப்படின்னு பிளான் இருக்கேன். வீடியோ பார்த்துட்டு வரவங்க யாராவது வராங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து போகலாம். ஸோ மலைக்கு எப்படி போகணும், வெள்ளையங்கிரி மலைக்கு எப்படி போகணும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வெள்ளையங்கிரிக்கு எப்படி போகலாம் அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எங்கே இருந்தாலுமே கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு ஒரு டிக்கெட் போட்டுருங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அங்கே வந்து வெள்ளையங்கிரிக்கும் ஈசா போகிறதுக்கும் பஸ் இருக்கும். அதில் நம்ம ஏறிட்டோன்னா மலைக்கு கீழே கொண்டு கோயில் ஸ்டார்டிங்லேயே மலைக்கு கீழே மலை அடிவாரம் அப்படிம்பாங்க, அங்கேயே கொண்டு பஸ் விட்டுருவாங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு கோயில் இருக்கும். கோயிலேருந்து நம்ம வந்து 100 மீட்ரு இருக்கும். அதுலேருந்து உள்ளே போயிட்டாலே நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே போனதுக்கப்புறம் என்னென்ன செக்கிங்லாம் உண்டா என்ன ஏது எல்லோரும் கேட்டிருந்தாங்க. எப்படி இருக்குன்னானா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்கில் என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு பார்ப்பாங்க. பிளாஸ்டிக் வந்து சுத்தமாகவே அலோவ் பண்ண மாட்டாங்க, யாருமே கொண்டு போகிறாங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதை முன்னாடியே ஒரு பேப்பரில் வச்சு கொண்டு போயிருங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு பேப்பர் தருவாங்க, அதில் மடக்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதை வந்து சீக்கிரம் நம்ம ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டு, சார் நான் ஃபஸ்ட்டே பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்மளை விட்டுருவாங்க. தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. அங்கே சுனையில் தண்ணி இருக்கும், போகிற வழியில் பைப்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால வந்து தண்ணிக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஆள் வந்து 2 லிட்ரு வச்சுக்கோங்க போங்க. 2 லிட்ரு இல்லாமல் போகாதீங்க. பேகு எல்லாருமே ஒரு சின்ன பேக் வச்சுக்கோங்க. கிளாத் வந்து நார்மல் கிளாத்தாக வச்சுக்கோங்க. இது வந்து மார்னிங் போகிறவங்களுக்கு இந்த நார்மல் கிளாத்து. இதே இது நைட்டு போகிறீங்க அப்படின்னா ஹூடி பெட்ஷீட்டு இல்லாமல் தயவு செய்து யாருமே போகாதீங்க. நைட்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. அதனால் மேக்ஸிமம் என்ன கேட்டிங்கன்னா பகலில் போகிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். நைட்டு போயிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேறு என்னெல்லாம்னா மொத்தம் 7 மலை இருக்குது. 5 to 7 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். அதனால் நீங்கள் வந்து நம்ம பாடி ஹெல்த்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சும்மா எல்லோரும் போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு நானும் போகிறேன்னு அப்படி யாரும் போகாதீங்க. அது வந்து ஹை ரேஞ்சில் உள்ள மலை. அது வந்து ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிரப்பாக இருக்காது. ஏறணும் இறங்கணும் ஏறணும் இறங்கணும், குளிர் இருக்கும், காற்று வெயில் எல்லாமே நம்ம மலைக்கு மேலே போனால் பார்ப்போம். அதனால் ஈஸியாக நினச்சிட்டு யாரும் ஏறாதீங்க தயவுசெய்து. இந்த ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கவங்க நைட்டு ஏறவே செய்யாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன். போன வாட்டி பார்த்திங்கன்னா 7 டெத்து வேறு விழுந்திருக்கு. ஸோ அதனால் நைட் நமக்கு என்ன ஆகும், நமக்கு பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும், பயங்கரமாக குளிரும். ஊட்டி கொடைக்கானலில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அதுக்கு மிச்சமாக குளிரும் மலைக்கு மேலே. ஸோ நைட் ட்ரெக்கிங் என்ன கேட்டால் அவாய்ட் பண்ணிடுங்க. பகலில் போங்க. பகலில் போயிட்டு மலையில் என்னென்ன இருக்குதுன்னு அழகாக நம்ம பார்க்கலாம். பகலில் ஏறினா வெயில் அடிக்கும் அப்படிம்பாங்க. நம்ம மலை ஏற ஏற வந்து நார்மலாக தான் இருக்கும், சுற்றி மரம் இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. போகிற வழியில் ஃபுல்லாக நமக்கு தண்ணி கிடைக்கும். அப்புறம் இப்போ மலைக்கு போகிறவங்க ஸ்டார்டிங்கில் இப்போ February ஓப்பன் பண்ணாங்கன்னா அப்போவே போகிறவங்க வந்து மேலே கடையெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் போன வருஷம் போகும்போது அப்படி தான் இருந்து, நான் போகும்போது கடை எதுவுமே இல்லை. அதனால் போகிறவங்க மேக்ஸிமம் கீழேருந்தே என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் வேணுமோ ஸ்நாக்ஸ் கொண்டு போயிருங்க. கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னா வீட்டிலேருந்தே சப்பாத்தி, தயிர் சாதம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுனாலும் லெமன் சாதம்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னா அங்கே போய் சாப்பிடப்போ அருமையாக இருக்கும். அப்படி வந்து எதுனாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. எப்படியும் நீங்கள் காலைல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட்டு வரைக்கும் மேக்ஸிமம் ஆயிரும். ஏறுறதுக்கு 5 to 7 மணி நேரம் ஆகும். அதே இது இறங்கிறதுக்கும்
7 to 8 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். நம்ம பாடி ஸ்ட்ரென்த் பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் பார்த்து கவனமாக போங்க. கூட 2 இல்லை 3 பேரோடி போங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னா தயவுசெய்து யாரையாவது கூப்பிட்டுட்டு போங்க. தனியாக போகாதீங்க. அங்கே போயிட்டு நமக்கு ஆள் பழக்கம் வரலாம், ஆனாலும் நமக்கு கூட வரவங்க மாதிரி வராது. நம்ம பேசி பழகிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அதனால பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 பேராக போங்க. என்னை கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வேறு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் மலையில் வரும்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் யானை கூட மலையில் யானையெல்லாம் உண்டு. அந்த டைமில் வராது அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிவராத்திரி டைமில் இவங்க ஓப்பன் பண்ணும்போது எல்லோரும் போவாங்க மலைக்கு. அதனால் அந்த டைமில் யானைலாம் வராதும்பாங்க. ஸோ அதனால் கீழே வந்து நான் யானை பார்த்துருக்கேன். கீழே யானை ஒரு தடவை மதம் பிடிச்சிட்டு வந்துச்சு, அதை பார்த்துருக்கேன். அதனால் எச்சரிக்கையாக போங்க. அப்புறம் மெயினாக உள்ளது கம்பு. கீழே வந்து போகும்போது கம்பு வாங்காமல் யாருமே போயிடாதீங்க. கம்பு ஒரு 3வது கால் மாதிரி அங்கே போகிறவங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அப்படி அதை எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அங்கே வந்து விற்றுட்ருப்பாங்க. 10 ரூபாலேருந்து 30 ரூபாக்குள்ளே இருக்கும். அதை கூட நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். அது வாங்காமல் யாரும் போகாதீங்க. சிலவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க, அவங்கவுங்களுக்குள்ள கம்பு. ஸோ கீழே வந்து கடைகள் நிறைய இருக்கும். கோயில் கீழே ஃபஸ்ட்டு பிள்ளையார் கொஞ்சம் சாமியெல்லாம் இருக்கும். அங்கே வந்து ஒரு அம்மன்லாம் இருப்பாங்க. அங்கே மலையேற செக்கிங் முன்னாடி நிறைய கடையெல்லாம் இருக்கும். அங்கே நம்ம எல்லாம் வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிக்கலாம். அப்புறம் கீழே கோயிலில் அன்னதானம் போட்டாலும் போடுவாங்க. அது போய் பார்த்தா தான் தெரியும். நான் போகிறப்போ லாஸ்ட் டைம் போனப்போ இருந்துச்சு. அதனால் கீழே அன்னதானம் போடுவாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை, 3 நேரமே உண்டு. ஸோ அது எப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியும். வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, மலையை வந்து மேக்ஸிமம் பிளாஸ்டிக் போடாதீங்க. கீழேருந்து கொண்டு போகிறீங்கன்னா அவங்க விட மாட்டாங்க. அப்படியே நீங்கள் மலையில் ஏதாவது பிஸ்கட்டு, பேப்பரு, ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கினா கூட தயவு செய்து சொல்கிறேன், மலையில் போடவே செய்யாதீங்க. அது எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது லைட்டாக ஹர்ட் ஆகும். ஸோ யாருமே போடாதீங்க. பேக் கொண்டு போங்க. பேக்கில் வச்சு அழகாக கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம கொண்டு போகிற பாட்டிலுக்கும் அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 10 ரூபா வாங்கிட்டு விடுவாங்க. நம்ம திருப்பி வந்து அந்த பாட்டிலை அப்படியே அவங்க கையில் கொடுத்துட்டு காமிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த 10 ரூபா நம்மள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம யாரும் மலையில் பிளாஸ்டிக்கை போடக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. மலையில் டென்ட் ஸ்டே போடலாமா அப்படின்னு இருக்கும். போன வாட்டி நான் டென்ட்டெல்லாம் கொண்டு போனேன். நான் போகிறப்போ கூட்டம் எதுவும் இல்லை, நல்ல செக்கிங் பொறுமையாக பார்த்து விட்டாங்க. அதனால் டென்ட் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. காலையில் ஏறுறோன்னா நைட்டு இறங்கிடணுமா, அதான் வந்து மலையில் உள்ள கான்செப்ட்டு. அங்கே போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணோன்னா யூரின் போவோம், டாய்லெட் போவோம். அது வந்து மலையை வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி, நாசம் பண்ணுற மாதிரி. மலையை வந்து ஒரு புனிதமான இடம். அதனால நம்ம வந்து அதை வந்து நீட்டாக வச்சுக்கணும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பூசாரி சொன்னாங்க. ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், இப்படிலாம் பண்ணனா மலை நாசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதனால யாரும் போயிட்டு காலையில் போயிட்டு நைட்டு வந்துடுங்க. ஆனால் அதுக்கப்புறம் போனவங்க, இந்த கூட்டமாக போனவங்கலாம் டென்ட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து கூட்டமாக போயிருந்தனால போட்டுட்டாங்க. அதனால் அவங்கள யாரும் பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்குது. அதனால் அந்த ரிஸ்க் யாரும் எடுக்காதீங்க. காலையில் போங்க, நைட்டுக்குள்ளே இறங்கி வந்துடுங்க. அப்புறம் கோயிலே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நைட்டு நமக்கு டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இருக்காது. காலையில் ஒரு 6 கடைசி காலையில் 6-7 மணி வரைக்கும் 6-7 மணிக்கெலாம் பஸ் உண்டு. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து 7 மணி 7-8 மணி வரைக்கும் தான் பஸ் உண்டு. அதனால் நம்ம வந்து அந்த டைமில் தான் வருவோம் கீழே, காலைல ஸ்டார்ட் பண்ணான்னா. ஸோ நமக்கு கோயிலுக்கிட்ட தான் கோயிலில் தான் தூங்குற மாதிரி இருக்கும். அதனால் அங்கேயே நல்லா தூங்கிக்கோங்க. ஒரு பெட்ஷீட் வச்சுக்கோங்க, ஒரு டவல் வச்சுக்கோங்க. அப்படியே அதை விரிச்சிட்டு பெட்ஷீட் மூடி படுத்துக்கலாம். சேஃப் தான். கோயிலே கூட சார்ஜர் கூட போட்டுக்கலாம். சாப்பாடும் அங்கே கிடைக்கும், ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாமே கிடைக்கும். அதனால் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நைட்டு ஏறவங்க வந்து மேக்ஸிமம் ஏறாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நைட்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நீங்கள் வந்து பகல்லையே ஏறி நைட்டு முடிச்சுட்டு கோயிலில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபு. நீங்கள் மேலே போயிட்டு குளிர அடித்து உங்களுக்கு எதாவது ஆகி அந்த ரிஸ்க்கே எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ போன வாட்டி போய்ட்டு 7 பேர்கிட்ட டெத் ஆகிட்டாங்க. அதுலேருந்து ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூ உள்ளவங்க தயவுசெய்து போகாதீங்க. அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டு
உங்களை நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. மொத்தம் 7 மலை உண்டு. 7 மலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 7வது மலை போனால் தான் நம்ம சாமியவே பார்க்க முடியும். அதனால் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்து போங்க. அங்கே மேலே 5800 அடி மேலே போனோன்னா சிவலிங்கமாக அப்படி சிவன் காட்சி தருவார். அருமையாக இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா அந்த சாமிகிட்ட கேட்டாங்கன்னா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும், வைபாக இருக்கும். அந்த கோயிலில் ஃபுல்லாக அந்த வேல்லாம் வேண்டுதல் வந்து கொண்டு போய் எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மலையிலேருந்து யாரும் கீழே விழுந்துடக்கூடாது அந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அதை வச்சு சேஃப் பண்ணி வேலி மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அருமையாக இருக்கும். அந்த சாமியார் வந்து பப்பில் போயிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே தான் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே இருக்கும். கீழேருந்து எல்லாருமே இது கொண்டு போவாங்க. திருநீர்லாம் அந்த சாமி வச்சு தருவாங்க. அதெல்லாம் கீழேருந்து பெரிய இவ்வளோ ஆண்டுக்கு வச்சு கொண்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்க போய் நம்மளால் நடக்கவே முடியாது. அவங்க வந்து ஈஸியாக அதை தூக்கிட்டு போவாங்க. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்லாம் இருக்குது. ஸோ போகிறவங்க பார்த்து போங்க. பூண்டி அதான் காந்திபுரம் போயிட்டு பூண்டி பஸ் ஏறினா மட்டும் போதும். பூண்டி மலையாடி வரோம் அப்படிம்பாங்க. அங்கே போனீங்கன்னா ஈசா பஸ் வெள்ளையங்கிரி பஸ்ஸுன்னு இருக்கும். அதில் ஏறிட்டானா நம்ம கோயிலுக்கிட்டே போயிடலாம். அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் ரெஸ்ட் ரூமு குளிக்கிறதுக்கு எல்லாமே இடம் உண்டு. ஸோ அங்கேயுமே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம போய்க்கலாம். அப்படியே போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு நமக்கு சாப்பிடக்கூடிய திங்ஸ் தண்ணியெல்லாம் வாங்கிட்டோன்னா அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு கூட கீழேருந்து போகலாம். அங்கே மேலே 6வது மலைக்கு போனோன்னா அங்கேயும் குளிக்கிற மாதிரி சொன்ன உண்டு. அங்கேயும் நம்ம குளிச்சிக்கலாம். ஸோ இங்கே நம்ம திங்ஸ்லாம் வாங்கிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். மினிமம் 5 to 7 hours ஆகும். நம்ம கெப்பாசிட்டி பொறுத்து தான் இருக்குது. மலை ஏறி முடிச்சுட்டு அப்படியே வந்து நைட்டு அப்படியே கோயிலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஒரு காலையில் இல்லை மத்தியானம் மாதிரி நம்ம கிளம்புனோன்னா ஈஷா இருக்குது. ஈஷாவில் போயிட்டு ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஈஷாவில் மொபைல் அலோவ் கிடையாது. அதனால் பெரிய சிவன் இருக்கும், அங்கே அலோவ் பண்ணுவாங்க. இந்த இதில் வந்து லிங்க பைரவிலாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே போயிட்டு 7 மணிக்கு வந்து 6 to 7 வந்து லேசர் ஷோ நடக்கும். சூப்பராக இருக்கும் ஈஷாவில். அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகலாம் போடுவாங்க. அதெல்லாம் சாப்பிடுங்க ஈஷாவில். அப்புறம் கடைசி காந்திபுரத்துக்கு வர பஸ்ஸு லிமிட்டடாக தான் உண்டு. நைட்டு கடைசி பஸ்ஸு 7 மணியோ 8 மணியோ வரைக்கும் உண்டு. அது டைமிங் பார்த்து நீங்கள் காந்திபுரத்துலேருந்து ஏறி ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கடைசி ட்ரெயினாக பார்த்து போடுங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து முன்னாடியே போட்டு இந்த ஈஷாலேருந்து காந்திபுரம் வர கொஞ்சம் டைம் ஆகலாம். பஸ் வந்து எப்போ வரும்னு தெரியாது. அது ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் தான் பஸ் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அது எங்கே இருக்குன்னு 2-3 பேர்கிட்ட விசாரித்து அங்கே போய் நின்னா தான் நம்ம பஸ் ஏற முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஈஷாவில் லேசர் ஷோ நடக்கும். 15 நிமிஷமாக 20 நிமிஷம் நடக்கும். 15 to 20 நிமிஷம் நடக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அங்கே பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு அப்படியே போகலாம். ஸோ வேறு வந்து ரூம் அங்கே உங்களுக்கு பக்கத்தில் எதுவுமே இருக்காது. நமக்கு பெஸ்ட்டு கேட்டால் கோயிலே தங்கலாம். சாப்பாடு எல்லாமே இருக்கும். அதனால் பிரச்சனையே கிடையாது. அப்படியே வெள்ளையங்கிரி முடிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு மதியம் மாதிரி கிளம்பி ஈஷா போயிட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு பஸ் ஏறினானா நம்ம வந்து 8 மணிக்கிட்ட காந்திபுரம் வந்துடலாம். நம்ம 9-10 மணிக்கு ட்ரெயின் பஸ்ஸு போட்டிங்கன்னா நம்ம ஊருக்கே போயிடலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. காலைல ஏறினா நைட்டு இறங்குவோம். அதை முடிச்சுட்டு அங்கே நைட்டு கோயிலே தூங்குவோம். அதை முடிச்சுட்டு அப்படியே ஈஷா ஒரு நாள் அப்படியே பாதி நாள் மத்தியானத்துக்கு மேலே கிளம்புனா ஈஷா பார்த்துட்டு அது உங்கள் விருப்பம். நான் ஈஷா போகணுன்னா இந்த 2 நாள் பிளானு. வெள்ளையங்கிரி போகணும் நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்துட்டோன்னா ஈஸியாக நம்ம கிளம்பி போயிடலாம். இல்லைன்னா பஸ்ஸு தான் இது பண்ணணுன்னா நம்ம கீழே வரப்போவே டயர்டாக வருவோம். அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ 2 நாள் பிளான் இருக்கும். 3ஆவது நாள் நம்ம ரீச் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எப்போ கூட்டம் இருக்காதுன்னா சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் கூட்டம் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் நாளில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. போக போக வந்து கூட்டம் அதிகமாகும். சிவராத்திரிக்கெலாம் உச்சகட்டமாக இருக்கும். ஒரு 5-10 கிலோமீட்டருக்கு மூவே ஆகாது பஸ் எதுவுமே. ஆனால் அவ்வளோ கூட்டம் வரும். நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு போகிற மாதிரி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை எல்லோரும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வீக் டேஸில் போங்க. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அந்த மாதிரிலாம் போனோன்னா உங்களுக்கு கூட்டமே இருக்காது. ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துடலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். சாட்டர்டே சண்டே க்ரௌடாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. தண்ணி எல்லாருமே ஒரு 2 லிட்டர் கையில் வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
வெள்ளையங்கிரி பற்றி எதாவது டவுட்டு அப்படின்னானா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சிவராத்திரிலேருந்து ஒரு 15-20 நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. மே மாதம் க்ளோஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே எல்லோரும் போகணுன்னா போய்க்கோங்க. அவ்வளோதாங்க கைஸ். எதாவது ஒன்றுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராம் கிச்சு டைரிஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அங்கே இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணுவேன் எல்லாமே. ஸோ எதாவது டவுட்டுனா கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த பூண்டி பஸ் டைமிங்கும் பூண்டியில் அந்த காந்திபுரத்துலேருந்து பூண்டி வெள்ளையங்கிரிக்கு பஸ் டைமிங்கும் வெள்ளையங்கிரியிலேருந்து காந்திபுரத்துக்கு பஸ் டைமிங்கும் பார்த்துக்கோங்க. அது நீங்கள் எப்போ வரீங்களோ அதுக்கு தக்கன பிளான் பண்ணி அந்த டைமில் அந்த பஸ்ஸு ஏறி வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். எதாவது ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வெள்ளையங்கிரி 2025 அப்டேட் வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். டாடா பை பை see you guys. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி. ஸோ எதாவது ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை see you guys. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.